வணக்கம். சின்னம் தொடர்பாக சிவி சண்முகம் பேசினது, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பெங்களூர் புகழேந்தி சொன்ன பதில், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா விஜய் எப்படியாவது அதிமுக பாஜகவுக்குள்ளே கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நயினா நாகேந்திரன்ட்ட சொல்லி நயினா நாகேந்திரன் டெல்லியில் போய் அது சம்மந்தமான ஒரு பேச்சுவார்த்தை வராங்க. ஆகஸ்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா விஜய் இந்த கூட்டணிக்குள்ளே வராரா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேசவே போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா சிவி சண்முகம் நேற்று தேர்தல் ஆணையத்தில் போய் விசாரணைக்கு போனவர் அவர் பாட்டுக்கு தேர்தல் ஆணையம் உட்கட்சி பிரச்சனையெல்லாம் பேசக்கூடாது, போகக்கூடாது, வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு வந்திருக்கிறாரு. ஆனால் தேர்தல் ஆணையம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதிமுக பைலா பிரகாரம் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் அவங்க வச்சுருக்கிறாங்க. அதுதான் உண்மையான கேள்வியை. நீதிமன்றங்கள் விசாரிக்க தவறிய மிக முக்கியமான விஷயங்கள் இதுதான். அதனால பார்த்தீங்கன்னா இப்போ சிவி சண்முகத்துக்கு பயங்கரமான ஒரு டென்ஷன் ஆகிப்போச்சு. அதெல்லாம் நீங்கள் விசாரிக்கக்கூடாது, இது நீதிமன்றங்கள் தான் விசாரிக்கணும். நீதிமன்றங்கள் அதை விசாரிக்க தவறுனால தான் அதில் தான் மெயின் பாயிண்ட்டே இருக்குது. யார்கிட்ட கட்சி இருக்கணுங்கிறது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டு அங்கே தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இது சம்பந்தமாக தேர்தல் ஆணையம் விசாரிக்கக்கூடாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? எடப்பாடி பழனிசாமி தரப்பாக போன சிவி சண்முகம் என்ன இருக்குது? தேர்தல் ஆணையம் எதை விசாரிக்கணும், எதை விசாரிக்கக்கூடாது அப்படிங்கிறதா? தனி மெஜாரிட்டி இருக்குது எங்கள்கிட்ட, எம்எல்ஏக்கள் ஆதரவு இருக்குது, பொதுக்குழு நிர்வாகிகள் எல்லாமே ஆதரவு இருக்குது எங்களுக்கு அப்படின்னாலும் சட்ட விதிகளுக்கு மீறி தானே நீங்கள் செயல்பட்டுருக்கீங்க. அப்போ காசு உள்ளவன் எல்லாமே அதிமுக கட்சியை விலைக்கு வாங்க முடியும். அமித்ஷா கூட நாளைக்கு நினச்சாருன்னா அதிமுக கட்சியை அவரால் விலைக்கு வாங்கி விட முடியும். அவர் பேரே வந்துடும், அமித்ஷா திமுகன்னு வந்துடும். அண்ணா திமுகங்கிறது மாதிரி அமித்ஷா திமுக அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரோடு வந்துடும். காசு உள்ளவங்க வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு. இப்போ தொண்டர்களோட பலம் என்ன அப்படிங்கிறதே தெரியல. அதிமுக தொண்டர்கள் கட்சி அப்படிங்கிறது போய் இப்போ நிர்வாகிகள் கட்சி, எம்எல்ஏக்கள் கட்சி, காசு உள்ளவங்க கட்சி, ஏழைகளுக்கான கட்சி கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே வந்துருச்சு. தேர்தல் ஆணையம் அது சம்மந்தமாக விசாரிக்கும் போது சிவி சண்முகத்துக்கு பயங்கரமான ஒரு டென்ஷன். கட்சி விதிகளை காலத்து சூழ்நிலைக்கு ஏற்ப நாங்கள் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கட்சியை நிறுவன எம்ஜிஆர் அதை சொல்லவே இல்லை. கட்சியை எந்த சூழ்நிலையிலும் இந்த சட்ட விதியை மாற்றக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறார். பொதுச் செயலாளர் தேர்வு மட்டும் மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்படி சொல்லியிருக்கிற அந்த விஷயத்தை நாங்கள் மாற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு. இதில் தேர்தல் ஆணையம் தலையிட முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. நீதிமன்றங்கள் தான் தலையிடணும் அப்படிங்கிறாரு. நாங்கள் நீதிமன்றத்தில் இது வழக்கு தொடுத்துக்கிறோம் அப்படிங்கிறாரு. அந்த வழக்கெல்லாம் முடிஞ்சு, சிவில் வழக்கெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் தீர்ப்பு எடப்பாடி பழனிசாமி சாதகமாக வந்த பிறகு நீங்கள் பொதுச் செயலாளர் ஆகிக்கங்க, அது வரைக்கும் நாங்கள் ரெட்டை சின்னத்தை முடக்கிறோம் அப்படின்னு சொன்னால் சிவி சண்முகம் என்ன செய்வார்? எடப்பாடி பழனிசாமி எப்படி தேர்தலை சந்திப்பார்? இப்போது எம்ஜிஆர் கொண்டு வந்தால் அந்த விதியை ஜெயலலிதா நினச்சா மாற்றிருக்க முடியுமா, முடியாதா? ஏன் மாற்றலை? அவங்க மாற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். ஏன்னா தலைவர் கொண்டு வந்த ஒரு விதி, அந்த விதியை மாற்றக்கூடாது, அந்த விதிப்படி நடக்கணும். அப்போ ஜெயலலிதாவுக்கு ஆளுமை இருந்தது. அதனால் எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு ஆளுமை இல்லை. அதனால் எப்படியாவது சட்ட ரீதியில் இருக்கிற ஓட்டைகளை எல்லாம் அடைச்சி நம்ம அது வழியாக வெளியே வந்துடலாம், தேர்தல் ஆணையத்தையும் வாயடைக்க வச்சிடலாம். நீதிமன்றத்துக்கான ஒரு அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயம் சிவி சண்முகத்துக்குமே தெரியும். நீதிமன்றம் போல் தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் உயர்நீதிமன்றமும் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, தேர்தல் ஆணையம் அவங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு இந்த இதை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அதிகாரத்துக்கு என்ன இருக்கோ அதை தான் விசாரிக்கிறாங்க. சின்னம் தொடர்பான வழக்கில் என்ன பேச முடியும்? அவங்க யார்கிட்ட மெஜாரிட்டி இருக்கோ இந்தாங்க பிடிங்க அப்படின்னு கொடுக்க முடியாது. ஏன்னா 11 எம்எல்ஏக்கள் இருந்த ஓபிஎஸ்க்கு கடந்த முறை ரெட்டை சின்னத்தை கொடுத்தாங்க. அதே போல் சில சட்டத்திட்ட விதிகளை எல்லாம் பார்ப்பாங்க. இதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ சிவி சண்முகத்துக்கு பயம். ரெட்டை சின்னம் எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைக்குமா, கிடைக்காதா? நம்ம இப்போ பாஜகவோட ஆதரவு மனநிலையில் தானே இருக்கிறோம், பாஜகவை ஆதரிக்கிறோம்ல, பாஜக நமக்கு செயல்படணும்ல அப்படின்னு சொன்னார். இவர் ஓபிஎஸ் சசிகலா வச்சு அதிமுக உட்கட்சி பிரச்சனைகளை நீங்கள் தலையிடக்கூடாதுன்னு அமித்ஷாட்ட இவர் கேட்டதை அமித்ஷா ஏற்றுக்கிட்டார். இப்போ இது உட்கட்சி பிரச்சனை, இந்த பிரச்சனையில் நான் தலையிட முடியாதுங்க, தேர்தல் ஆணையம் என்ன முடிவு எடுக்குதோ அந்த முடிவுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுவார். அதை தான் பெங்களூர் புகழேந்தி நேற்று செய்தியாளர் சந்திப்பில் சொன்னது. நீங்கள் இது இப்போயும் உங்களுக்கு கடைசி வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க தேர்தல் ஆணையம். ஓபிஎஸ் சசிகலா எல்லாத்தையுமே கொண்டு வாங்க, டிடிவி தினகரனை கூட பேச்சுவார்த்தை நடத்துங்க, எல்லாத்துக்கூடையும் பேச்சுவார்த்தை நடத்தி நீங்கள் உட்காந்து எல்லாருமே கலந்து ஆலோசனை பண்ணுங்கள். யார்கிட்ட அதிகாரம் இருக்கணும், யார் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறத ஒரு முடிவு பண்ணிக்கங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அறிவிங்க. அதுக்கப்புறமா யாரோட கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருங்க. ஒருங்கிணைந்த அதிமுக உருவானா நம்ம பாஜகவோட கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் கூட இருக்காது அப்படிங்கிற மாதிரி பெங்களூர் புகழேந்தி பேசியிருந்தார். இன்றைக்கி பாஜக அடகு வச்சுட்டாரு எடப்பாடி பழனிசாமி, கட்சியை அடகு வச்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ என்னென்னா, இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக பாஜக கூட்டணி உருவான பிறகு கூட அவங்க என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இந்த கூட்டணி வெற்றி பெறாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்குது. விஜயை கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கிறாரு. ஏற்கனவே பாமக வரப்போகுது, தேமுதிக ஏற்கனவே இருக்குது.
அப்படி எல்லா கட்சிகளுமே வந்து தான் இங்கே தான் இருக்குது. ஆனாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட அவர் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தினார். அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா, எங்களுக்கு நாங்கள் சர்வே எடுத்தாங்க 15% 20% வாக்குகள் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னார். ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் இருக்கா என்னங்கிறது அவங்க சொல்கிறது தான், அது ஒரிஜினல்லாம் சொல்கிறது பேச்சை நம்ம கேட்டுக்க வேண்டியது தான். அதை தான் எடப்பாடி பழனிசாமி நம்புகிறார். 15-20% இருக்குது. ஆனால் நேரடியாகவே பார்க்க முடியுது. இந்த பூத் கமிட்டி மீட்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் விஜய்க்கு அவ்வளோ பெரிய கும்பல் மாசு, அவ்வளவும் பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து கூப்பிட்டு வந்த கும்பல் கிடையாது, எல்லாமே இளைஞர் கும்பல். இளைஞர் பட்டாளம் ஃபுல்லாக இப்போ இருக்கிற இதில் பார்த்தீங்கன்னா யார்கிட்ட அதிகமாக இருக்குன்னா தாவேக்கால தான் இருக்குது. அதே போல் மகளிரும் வந்து விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, கண்டிப்பாக பண்ணுவாங்க. கண்டிப்பாக விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஓட்டை போடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே இருக்குது. அது எடப்பாடி பழனிசாமிக்கே தெரியும். எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா, அன்னைக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலையை வச்சு பார்க்குறாரு. 2021 நமக்கும் திமுகவுக்கும் எவ்வளோ வாக்கு வித்தியாசம், அந்த வாக்கு வித்தியாசத்தில் வந்து நம்ம கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறார். 2021 தாவேக்காவே வந்து போட்டி போடலையே, தாவேக்காங்கிற ஒரு கட்சியே இல்லையே. இன்றைக்கி அந்த கட்சி 2026 போட்டி போட போதில்ல. யார் ஓட்டை யார் பிரிக்க போகிறா? திமுக ஓட்டை அப்படியே ஸ்டாண்டர்டாக திமுகவுக்கு தான் விழுவும். தாவேக்கா வந்து தனித்து அவங்க போட்டி போட்டாங்க, இல்லை அவங்க தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்குனாங்க அப்படின்னா போகிற ஓட்டு எல்லாமே யார் ஓட்டுன்னு நினைக்கிறீங்க? எல்லாமே அதிமுக ஓட்டு தான் போவோம் அந்த சைடு. திமுக ஓட்டு அதிமுகவுக்கு வராது, அதிமுக ஓட்டு பிரிஞ்சு தாவேக்காவுக்கு தான் போகும். அதே போல் வந்து பாஜகவில் அண்ணாமலை இருந்த வரைக்கும் ஒரு மதிப்பு மரியாதை இருந்தது. அப்போ அண்ணாமலை மாற்றின பிறகு பாஜகவுக்கும் ஓட்டு இந்த தடவை குறையும். அதே போல் நாடாளுமன்ற தேர்தலில் நடந்த அந்த கூட்டணி வாக்குகள் இதை வச்செல்லாம் ஒரு கால்குலேஷன் போட்டு இவ்வளோ ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இழுத்து மூடிட்டு வேலையை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அதிமுக ஓட்டு எல்லாமே பிரிஞ்சு தாவேக்காவுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. திமுக ஓட்டுகள் அப்படியே ஸ்டாண்டர்டாக திமுகவுக்கு தான் போகும். திமுக கூட்டணி ஓட்டுகள் எல்லாமே திமுகவுக்கு தான் விழுவும். அதிமுக ஓட்டை தான் விஜய் பிரிப்பார். அது எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் என்ன, அவருக்கு ஒரு நம்பிக்கை, அப்படியே நம்ம ரெட்டை சின்னத்துக்கும் அதிமுக அப்படிங்கிற ஒரு பேருக்குமே வந்து மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க, இன்னும் அதுக்காக ஓட்டு போடுற மக்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவர் வந்து ரொம்ப இதாக பேசிகிட்டு இருக்கார். ஆனால் விஜயோட பேச்சுவார்த்தை நடத்தும்போது எங்களுக்கு 20% வாக்குகள் இருக்குதுன்னு சொன்னார்ல, அப்போ எங்களுக்கு பாதி தொகுதியை கொடுங்க, எங்களோட நீங்கள் கம்மியாக தான் இருக்கிறீங்க வாக்கு சதவீதத்தில், அதனால் நீங்கள் கொடுங்க அப்படின்னு. நீங்கள் என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க? நாங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கோம்ல அப்படின்னு சொல்கிறார் யார்? எடப்பாடி பழனிசாமி. ஆனால் விஜய் வந்து என்ன சொல்கிறாரு, முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் அப்படின்னு சொன்னால் மக்கள் வந்து ஓட்டு போட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த ரேஸில் இந்த தடவை வந்து அண்ணாமலை இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா விஜய்க்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறமா தான் முதலமைச்சருக்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் திமுக இப்போ ஆளும் தரப்பாக இருக்கிறனால முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிறார், 2வது இடத்துல விஜய் இருக்கிறார், 3வது இடத்துல அண்ணாமலை இருக்கிறாரு, 4வது இடத்துல இருக்கிறதா 5வது இடத்துலையோ எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். இது ஒரு தனிப்பட்ட ஒரு சர்வே எடுத்ததில் சொன்ன தகவல்கள் இதெல்லாம். இப்படி தொடர்ந்து வந்து எடப்பாடி பழனிசாமி பின்னோக்கி இருக்கும்போது ஏன் விஜய் வந்து எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்ல. இப்போ வந்து விஜய் வந்து அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடத்தும்போது எங்களுக்கு 117 தொகுதி கொடுத்துருங்க, பாதிக்கு பாதி, யார் அதிகமாக ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்குவோம். இல்லை அப்படின்னா நீங்கள் 2.5 வருஷம், நான் 2.5 வருஷம், முதல் 2.5 வருஷத்தை நாங்கள் தாவேகா அந்த தலைமையில் வந்து முதலமைச்சர் நிற்பார். அதை தாண்டி பார்த்திங்கன்னா கடைசி 2.5 வருஷம் தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஏன் முதல் 2.5 வருஷம் அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி கோட்டையை குழப்பி விட்டுருவார் அப்படிங்கிற ஒரு பயம் விஜய்க்கு இருக்குது. எடப்பாடி பழனிசாமியை பற்றி நல்லாவே தெரியும். அதனால வந்து விஜய் அதிமுக இவங்களுடைய பேச்சுவார்த்தை வந்து முறிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி இவங்களே அதிமுகவினரே ஒரு பொருளியை கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுடைய பேச்சுவார்த்தையெல்லாம் முடிஞ்சு போச்சு இல்லைப்பா, அப்புறமா எப்படி நம்ம பாஜகவோட கூட்டணி வச்சுட்டோம், இனிமேல் பாஜகவை எதுக்குறாரு விஜய் எதுக்கும் போது எப்படி பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ளே அவர் வருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்படிங்கன்னு இருக்கும்போது அதிமுகவினரே வந்து என்ன செய்கிறாங்க, ஒரு வதந்தியை கிளப்பி விடுறாங்க. ஓப்பா விஜய்க்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்தது, அதிமுகவோட விஜய் கூட்டணி வச்சுருந்துக்கலாம், அவர் வைக்காமல் போயிட்டார், இவர் இது வரைக்குமே தேர்தலை சந்திக்காதவர், எவ்வளோ ஓட்டு கிடைக்குங்கிறதே தெரியாதவர், இவர் எதுக்காக வந்து தேர்தலில் நின்று என்ன பண்ண போகிறாரு, இவருடைய எண்ணங்கள்லாம் போயிடுமே அப்படிங்கிற மாதிரி அவங்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் முதலமைச்சர் அப்படிங்கிறத மக்கள் ஏற்றுக்குவாங்களா அப்படிங்கிற மாதிரி. எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னாலே அதே ஏற்றுக்க மாட்டாங்க. விஜய் ஏற்றுக்குவாங்களா அப்படின்னா ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து இது வரைக்குமே 8% வாக்குகளை அவங்களும் வாங்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இந்த தேர்தலில் கண்டிப்பாக அவங்களுடைய வாக்கு சதவீதம் கூட குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எல்லாமே விஜய்க்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய்னால பார்த்திங்கன்னா சீமான் ஓட்டு, அதே போல் விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு,
கம்யூனிஸ்ட் ஓட்டுகள் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. காங்கிரஸ் ஓட்டு போகாதான்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸுக்கு பெருசாக ஓட்டு இருக்குதான்னே தெரியல. அவங்க திமுக சப்போர்ட்டில் ஓட்டிகிட்டு இருக்காங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாமே பேசுகிறாங்க. இப்போ விஜய்க்கு வந்து ஓட்டு எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அது அதிமுக ஓட்டுகள் தான். அது தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் எடப்பாடி பழனிசாமியே உணர்வார். ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ சின்னம் தொடர்பாக பிரச்சனை. இப்போ தான் முதல் கட்ட விசாரணையே தேர்தல் ஆணையம் ஆரம்பிச்சிருக்கு. இந்த விசாரணை கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து போயிட்டே இருக்கும். டிசம்பர் ஜனவரி வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி போகிறதுக்குள்ளே கடைசி நேரத்தில் காலகட்டத்தில் ஓபிஎஸ்க்கு தான் இந்த ரெட்டை சின்னம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓபிஎஸ்ஸை கொண்டு போய் கடைசி நேரத்தில் சேர்ப்பார். அப்போ வந்து கடைசி நேரத்தில் வந்து கட்சிக்குள்ளே சேர்த்து சின்னத்தை பயன்படுத்திக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி கடந்த முறை என்ன யுக்தியை பயன்படுத்தினாரோ அதே யுக்தியை தான் பண்ணுவார். அண்ணன் தம்பி பாசம் அப்போ தான் உருவாகும். அண்ணே அப்படின்ட்டு ஓடுவார், இவரும் தம்பி அப்படின்பார். அப்புறமா வந்து தேர்தலெல்லாம் நின்று ஓரளவுக்கு ஜெயித்தோம் போனோம் வந்தோம்னாலும் அவர் வந்து வெற்றி பெற்றால் அது எடப்பாடி பழனிசாமினால், தோத்தாருன்னா அப்படின்னா ஓபிஎஸ்ஸை வந்து திரும்ப கட்சிக்குள்ளே சேர்த்தனால யாருமே ஏற்றுக்கல, சசிகலாவை சேர்த்தனால அதிமுக தொண்டர்கள் வெறுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அதனால் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் விஜய் எப்படியாவது கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நயினா நாகேந்திரன் சட்டமன்றத்தில் ஒரு தடவை போய் சந்தித்து பேசினாங்க இல்லையா. அப்போ வந்து நயினா நாகேந்திரன் எப்படியாவது வந்து விஜயை கூட்டிகிட்டு வந்துருங்க, நம்ம கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துருங்க, அப்போ தாங்க நல்லது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அவர் வந்து நயினா நாகேந்திரன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்ம கட்சி ரீதியாகவோ அரசியல் ரீதியாகவோ அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தலை, வேணாம் மூன்றாவது நபர்கள் மூலமாக அவர்கிட்ட பேச்சுவார்த்தை பாஜக மேலிடம் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அவருக்கான ஒரு நெருக்கடியை கொடுக்கும்போது அவரும் எப்படி உங்களை நெருக்கடியை கூட்டிகிட்டு வந்தோமோ அதே போல் அவருக்கான விஜய்க்கான ஒரு நெருக்கடியை பாஜக மேலிடம் கொடுத்த பிறகு அவர் பாஜகவை ஆதரிக்கிற ஒரு நிலைமைக்கு வந்தாலும் வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி வருவார்? அவர் விஜய் வந்து இது வரைக்குமே ஏற்றுக்கிட்டு தான் இருக்கிறாரு பாஜகவை. மத்தியில் வந்து பாஜகவை பயங்கரமாக எதுக்குறாரு, விமர்சனம் பண்ணுறாரு. அப்படிப்பட்டவரே எப்படி பாஜகவோட கடைசி நேரத்தில் கூட்டணி வைப்பார் அப்படிங்கிற கேள்வியாக விஜய் ரசிகர்கள் கேட்குறாங்க, விஜய் கட்சியை சேர்ந்தவங்கெல்லாம் கேட்குறாங்க. எவ்வளவோ முயற்சி எடுத்து பார்த்தாலும் அவர் ஒத்து வருவாரா? ரைடு விட்றேன் போகிறேன் வரேன்னாலும் அவருடைய இமேஜ் இன்னும் மேலும் அதிகரிச்சுட்டு தான் போகும். திமுக எப்படி எம்ஜிஆருக்கு ஒரு டார்ச்சரை கொடுத்தாங்களோ அதே போல் பாஜக விஜய்க்கு டார்ச்சர் கொடுத்தா அது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கை உருவாக்கி கொடுத்துரும் அவருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க மறந்து செயல்பட மாட்டாங்கள்ல. அதனால வந்து பாஜகவும் வந்து ஒரு தன்மையோடு தான் விஜய் வந்து கூட்டணிக்குள்ளே கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, விஜய் கூட்டணிக்கு வந்தால் இப்போ இது வரைக்குமே அவரோட முடிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிமுக வந்து 160 தொகுதிகளில் வந்து போட்டி போடும், மீதியை வந்து நான் கூட்டணி கட்சி கொடுத்துருவேன். 160 தொகுதிங்கிறது அதிகபட்சமான எண்ணம், இவருடைய எண்ணம். இவர் வந்து எம்எல்ஏக்கள் ஆலோசனை கூட்டத்திலையும் மாவட்ட செயலாளர் ஆலோசனை கூட்டத்திலையும் இவர் சொல்லியிருக்கிறார். அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறன்னா நடக்காது. அது 160 தொகுதியெல்லாம் அவங்க போட்டி போடவே முடியாது. அதிகபட்சமாக அவர் 120 தொகுதிகளில் போட்டி போடலாம், அவ்வளோதான். மற்றபடிலாம் பெருசாலாம் அவர் போட்டி போடுறதுக்கு பாஜகவே விட மாட்டாங்க. கூட்டணி ஆட்சி அமைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்படிங்கும்போது ஒருவேளை ஜெயிச்சா இவர் 120 தொகுதிகளுக்குள்ளே தான் நிற்க முடியும் எடப்பாடி பழனிசாமி, அவ்வளோதான். அதுக்குள்ளே நின்று உன்னுடைய வெற்றியை நீ காட்டு, இல்லை அப்படின்னா கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிற மாதிரி பாஜக மிரட்ட ஆரம்பிச்சிருவாங்க தேர்தல் சமயத்தில். இப்போ சின்னம் தொடர்பாக இருக்குல்ல, அந்த பிரச்சனையை வச்சே பேசுவாங்க. இப்படி எல்லா விஷயமும் நடக்கும்போது எடப்பாடி பழனிசாமி இப்போ விஜயை கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னா ஓரளவுக்கு திமுகவுக்கு ஒரு டஃப் கொடுத்து ஒரு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா இங்கே இறங்கி வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை. அதிமுகவில் இளைஞர் பட்டாளம்லாம் இல்லை, எல்லாமே 70-60 வயசுக்கு மேலே இருக்கிற நபர்கள் தான் அதிமுகவில் இருக்கிறாங்க. அவங்களால வந்து இந்த அடுத்த வருஷம் வெயில் கால கஷ்டத்துலலாம் அவங்கெல்லாம் சுருண்டுருவாங்க. அந்தளவுக்கு வெயில் அடிக்குது இன்றைக்கி இருக்கிற நிலைமையில். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவங்க எப்படி போய் இவங்க ஓட்டு கேட்டு அதிமுக ஜெயிக்க வச்சு, அதுவும் எடப்பாடி பழனிசாமி ஃபோட்டோ காட்டினா ஓட்டு போட்டுருவாங்களா எல்லாம்? அந்த மாதிரி தான் ஒரு மைண்ட் செட்டப்பில் எல்லாமே இருக்கிறாங்க. சரி, விஜய் வந்தால் இவர் என்ன செய்கிறாரு, இவர் குறைச்சிக்கிறேன் அப்படிங்கிறாரு. நாங்கள் வந்து 160 போட்டி போகிறோன்னு முடிவு பண்ணியிருந்தோம், இப்போ 120க்கு வந்துடும், ஒரு 50 தொகுதி அங்கே கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு. அதுக்கு மேலெல்லாம் நான் கொடுக்க முடியாதுங்க. விஜய் வந்து ரொம்ப பந்தா கட்டுறாரு. 2.5 வருஷம் வந்து அவர் ஆட்சி பண்ணுவாராம், 2.5 வருஷம் வந்து நாங்கள் ஆட்சி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே ஆட்சியெல்லாம் கொடுக்க முடியாது, கூட்டணி ஆட்சிக்குள்ளே நாங்கள் கொடுக்க மாட்டோம், முதலமைச்சர் பதவியே கொடுக்க மாட்டோம் பொதுவாக. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா துணை முதலமைச்சர் பதவி வேணால் கொடுக்குறோம். யாருக்கு? விஜய்க்கு. பாஜகவும் கொடுத்து தான் ஆகணும். பாஜக 2 சீட்டில் ஜெயிச்சா கூட துணை முதலமைச்சர் பதவி அவங்க வாங்கிடுவாங்க, எப்படியா இருந்தாலும் வாங்கிடுவாங்க. ஆனால் விஜய்க்கு வந்து நாங்கள் துணை முதலமைச்சர் பதவி வேணாலும் கொடுப்போம். எத்தனை துணை முதலமைச்சர் போட போகிறீங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்கும். சரி, போட்டு போகிறாங்க, 4-5 போட்டுட்டு போகிறாங்க, விடுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அதிமுகவில் வந்து இப்போ என்னென்னா எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது விஜயை கூட்டிகிட்டு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறார். 2020 நம்ம வைக்கிற கூட்டணி மிக முக்கியமான ஒரு கூட்டணியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாரு. பாஜகவும் வந்து அதுக்கான முயற்சியை இறங்கி அவங்க வந்து விஜய் தரப்போட பேச்சுவார்த்தை நடத்தி ஆகஸ்ட்டுக்குள்ளே உங்கள் பதிலை சொல்லுங்கள், எஸ் ஆர் நோ.
இது ரெண்டில் ஏதோ ஒன்று சொல்லிடுங்க. ஏன்னா நாங்கள் களத்தில் இறங்கி வேலை பார்க்கணும். விஜய் தனிச்சு நிற்கிறாரு இருந்தாலும் நின்றுட்டு போகிறாரு. எங்களுக்கு அதை பற்றி ஒன்றும் கவலையே கிடையாது. பிரிகிற ஓட்டு அதிமுக ஓட்டு தான் பிரிய போகுது. அதிமுகவுக்கு தான் லாஸ். எங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தல் தான். இன்றைக்கி நாங்கள் ஓட்டு சதவீதம் அதிகமாக வாங்கினாலும் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதிமுக ஓட்டை விஜய் பிரிக்கிறாருன்னா பிரிச்சுட்டு போகிறார். தனியாக நின்று பிரிச்சுட்டு போகிறார். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பாஜக ஓட்டு பாஜகவுக்கு தான் உளுந்தாகும், வேறு எங்கேயும் போகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இதனால் என்னன்னா ஆகஸ்ட்டுக்குள்ளே விஜய் பதில் சொல்லணும். அந்த பதில் எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக வருமா அப்படிங்கிற ஒரு பயம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. இப்போ தேர்தல் ஆணையம் வேறு வந்து இந்த வழக்கை ஒரு விசாரணையை வேறு தாமதப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஓபிஎஸ் சசிகலா இவங்க 2 பேர்த்தையும் கட்சிக்குள்ளே சேர்க்குறது எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லது. அப்படி இல்லைன்னா சின்னம் வந்து ஓபிஎஸ் கையில் கொடுத்துட்டாங்க. இல்லை சின்னத்தை வந்து இந்த தேர்தல் கொடுக்க முடியாது, ஆனால் அடுத்த தேர்தலுக்கு ஆலோசனை பண்ணிக்கலாம், இப்போ முடக்கி வைக்கிறோம், ஏன்னா இந்த உட்கட்சி பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டாங்க, இல்லை சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமி சின்னம் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ ஓபிஎஸ்கிட்ட தான் சரண்டர் ஆகணும், சசிகலாட்ட தான் சரண்டர் ஆகணும். ஆனால் ஓபிஎஸ் வந்து டக்குன்னு அவர் கையில் ரெட்டையில சின்னம் கொடுத்தாங்க அப்படின்னா கூடவே சசிகலாவையும் கூட்டிகிட்டு போகிறது அவருக்கு நல்லது, அவருக்கு சேஃப்டி. இல்லை அப்படின்னா அவர் எப்போ வேணாலும் கட்சியிலேருந்து தூக்கி எறியப்படலாம், வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. திரும்பவும் துரோகம் பண்ணார், திரும்பவும் இது பண்ணுவார். ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற வரைக்கும் எவ்வளவு டார்ச்சரு. டெய்லி ஒரு 2 பேர்த்த கட்சியை விட்டு நிப்பாட்டுவார். இப்போ நிப்பாட்ட சொல்லுங்களேன் எடப்பாடி பழனிசாமியை, நிப்பாட்டவே முடியாது. இவர் எடப்பாடி பழனிசாமியை சொல்லுவார், இவர் உடனே கையெழுத்து போட்டு அனுப்பிச்சி விடுவார், அவ்வளோதான். ஓபிஎஸ் கட்சியை விட்டு தூக்குனார், ஓபிஎஸ் கட்சியை விட்டு தூக்குனாருன்னு அப்படி ஒரு இமேஜை வந்து ஓபிஎஸ் மேலே உருவாக்கி விட்டார். அதனால் அவருக்கு வந்து சேஃப்டி என்னென்னா சசிகலாவையும் கூட்டிகிட்டு போகிறது, டிடிவி தினகரனையும் வந்து கூட்டணிக்குள்ளே கொண்டு வரது. இப்படி தொடர்ந்து கொண்டு வந்தாருன்னா ஓபிஎஸ் வந்து ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு ஒருங்கிணைந்த அதிமுக இல்லாமல் அவர் வெற்றி பெற முடியாது. அதிமுகவே பலம் இல்லாமல் ஒரு அதிமுக தான். ரெட்டையில் இருந்தாலும் சரி, அதிமுகங்கிற கட்சி இருந்தாலும் சரி, அது வந்து தாவேகா அப்படிங்கிற ஒருனுக்கு முன்னாடி செல்ஃப் எடுக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சூழ்நிலை மாறிடுச்சு. 2026 தேர்தல் வேறு களத்தில் இருக்கும். இந்த இதை வந்து எடப்பாடி பழனிசாமி உணரவே இல்லை. இன்னும் வந்து எடப்பாடி பழனிசாமி நம்ம 2026 நம்ம தான் முதலமைச்சர்னு கனவு காண்டிட்டு போகிறார். அவருடைய கனவு அவர் முதலமைச்சராக இருக்கலாம், இல்லை என்ன வேணாலும் எதிர்க்கட்சி தலைவராக கூட இருக்கலாம், இல்லை ஒன்றுமே இல்லாமல் கூட இருக்கலாம். அதை பற்றி அவருடைய கனவுல அவர் என்ன வேணாலும் யோசிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சிவி சண்முகம் வந்து தேர்தல் ஆணையத்து அதிகாரம் இல்லை அப்படின்னு சொன்ன அந்த விஷயமும், எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது விஜயை வந்து கூட்டிகிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி பாஜகவோட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த விஷயமும், தேர்தல் ஆணையம் வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி கொடுக்குற அந்த நெருக்கடியில் திரும்பவும் கட்சிக்குள்ள ஓபிஎஸ் சசிகலா இவங்கெல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.